ராஜாவை குறித்து தியானித்தோம். ஆகாஸ் ராஜா யாரு? எசேக்கியாவுடைய அப்பா. அல்லேலூயா. இப்போ இந்த ஆகாஸ் ராஜாவை குறித்து தியானித்த நாம் இன்ற நாளில் ஓசனா அப்படின்றதான இந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாள் இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்கு வருகிற போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வந்த தேவனு ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை வரவேற்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 12:13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்படும்படியாய் நம்ம செபிக்கலாம். என் அன்பு தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு என் தேவனீர் எங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஏசப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களிலே எழுதப்படும்படியாய் விதைக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை போட்டிருக்கிறது, உன்னதத்திலே படிங்கம்மா, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. யார் வர? இஸ்ரவேலின் ராஜா. யார் இந்த இஸ்ரவேலர்? இஸ்ரவேலர்கள் யாரு? இவர்கள் கர்த்தரால் தெரிந்த ஜனம். யார் இஸ்ரவேலர்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதி, ஒரு ஜனம், ஒரு தேசம். இவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டதான தேவனுடைய சந்ததி. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனம், இவர்கள் ராஜாவாகிய இயேசுவை அவரிடத்திலே கடந்து போய் ஓசன்னா என்று அவர்களை பார்த்து, உன்னதத்திலிருந்து வருகிறவர் இவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று பாருங்கள். ஓசன்னா அப்படின்னா, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ப்ளீஸ் சேவ் மீ அப்படின்றதான வார்த்தை. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்க, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறதான வார்த்தை. இந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜா என்று, அவர் இந்த பூமியை அரசாட்சி செய்ய போகிறார் என்றும், இந்த ராஜா இந்த தேசத்தின் ஆட்சிகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார், நாங்கள் இயேசுடைய அரசாட்சியிலே வாழ்வோம் என்று எண்ணி அவரை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவரை வாழ்த்தினார்கள். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரித்தார்கள், அவரை வணங்கினாங்க. அவர்கள் முன்னு போய் இந்த குருத்தோலைகள் எல்லாம் போட்டு, அவருடைய துணிகளெல்லாம் அவுத்து போட்டு அவரை வரவேற்கிறார்கள். ஹல்லேலூயா. எருசலேமுக்குள்ளே வரும்படியாய் அவரை வரவேற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் கூட இந்த இயேசு கிறிஸ்துடைய வருகையை நாம் வரவேற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளும் கூட உன்னதத்திலிருந்து வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா என்று நம்ம சொல்லலாமா?
சொல்லலாமா? ஒரு வார்த்தை சொல்லலாமா? இந்த வாசனத்திலிருந்து ஓசன்னா சொல்லுங்களேன். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே நாம் தேவனை வரவேற்றுக்கிறோம். நீங்களும் அன்னைக்கு இஸ்ரவேலர்களை, அந்த ஜனங்களை அழைத்து இயேசுவை அழைத்து வந்தது போல நாமளும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ண போகிறோம்? எதிர்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. எங்கே எதிர்கொண்டு போகிறோம்? எங்கே எதிர்கொண்டு போகிறோம்? இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, நாம் எதிர்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? ஏசப்பா வரப்போதா? வருகைக்காய் காத்துட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் வரப்போகிறார். நாமும் உன்னதத்தின் தேவனிடத்திலே கடந்து போகும்படியாய் நாம் தேவனிடத்திலே கடந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளுக்காக தான் நாம் தேவனுக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாய், நம் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வாரத்திலும் அவரோட ஆலயத்தில் வர வச்சு, அவருடைய ஜெப கூடங்களில் கூட வச்சு நம்மளை அவருடைய வார்த்தைகளை தந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாள் வரப்போகிறது. அப்பொழுது நாம் மத்திய ஆகாயத்துக்கு கடந்து போய் நம்ம அவரை வரவேற்க போகிறோம். எதற்கு? அவருடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. என் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட என் தேவன் ராஜாதி ராஜாவாய் இருந்து நம்மளை கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக இந்த நாட்களுக்காக தான் நாம் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்திலே பிரவேசியாதவர்கள், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறாதவர்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் அனைவரும் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. இயேசுவே வழியாய் இருக்கிறார். இந்த வாசல், இந்த சர்ச்சுக்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த வாசல் வழியாக தான் நம்ம வர முடியும். இந்த வாசல் இல்லாமல் வர முடியுமா? ஃபுல்லாக கட்டி இருக்குது, ஒரு வாசல் இல்லை, உள்ளே போகணும் அப்படின்னா போக முடியுமா? போக முடியாது. அதே போல தான் இந்த நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் வாசலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் வாசலாக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மாத்திரம்தான், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போகிற எல்லா ஜனங்களும் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோக ராஜ்யம் போவார்கள். இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா வேறொரு பாதை உங்களுக்கு திறந்திருக்கும். இது கொஞ்சம் சின்ன வழியாக இருக்கு இல்லையா? அந்த வழி எப்படி இருக்கும்? பெரிய வழியாக இருக்கும். அந்த வழிக்குள்ளே போகிறவங்க எல்லாம் அங்கே போவாங்க. பெரிய வழி, நிறைய ஜனம் போவாங்க இல்லையா? நிறைய பேர் போவாங்க அந்த வழியில் தான். ஏன் போவாங்க? அது இந்த உலகத்துக்கான எல்லாவற்றையும் தரும். இந்த உலகத்துக்கான எல்லாவற்றையும் தரும். உங்களுக்கென்று வாழ்க்கை நெறிமுறைகள் இல்லாதபடி போகும். இப்படிப்பட்டதான ஜனங்கள் எங்கே போவாங்க? விசாலமான பாதையில் போய் அவர்கள் நேராக நரகத்துக்கு நேராய் போவார்கள். ஆனால் தேவன் அந்த நரகத்தில் நாம் போய்விடக்கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சித்திருக்கிறாரு. நம்ம இந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் வாழ வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் லூக்கா 13 34-35 வசனங்களை வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும்
என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாரை பார்த்து வேதனைப்படுகிறார்? எருசலேமை குறித்து வேதனைப்படுகிறார். முதலாவது காரியமாய் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த எருசலேமை குறித்து வேதனைப்படுகிறார். ஏன் வேதனைப்படுகிறாரு? படிங்கம்மா திரும்பவும். எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை, உன்னிடத்திலே அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே, தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள, பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எத்தனை வேதனை இல்ல? எத்தனை முறை என் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் அவருடைய வசனங்களை குலைத்து போடும்படியாய் அவருடைய பரிசுத்த சரீரத்தை அவருக்கென்று வாழ்வதற்கு ஒப்புக்கொடாமல் இந்த பரிசுத்த சரீரம், இந்த பரிசுத்த ஆவி நம்மளிலே நிலைத்து நிற்க முடியாதபடி இந்த உலகத்தை நாம் தேவனுக்கென்று வாழ, இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கென்று வாழ்வதற்கு பிரியமற்றவர்களாய் தேவனுடைய ஊழியக்காரர்களை கல்லெறியவும், அவர்களை கொலை செய்யவும், அவர்களை மேலே அநியாயம் பொய்களை திணித்து விட்டு அவர்களை கேடு செய்வதுமான மனுஷர்களாய் வாழ்வதை எண்ணி தேவன் எருசலேமை பார்த்து வேதனைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்து வருகிறோம்? கல் எறிகிறீங்க. எப்படி எறிகிறோம்? ஒரு நாள் ஒரு சகோதரி ஒருத்தவங்க மறித்து போயிட்டாங்க. அந்த அடக்க ஆராதனைக்கு நம்முடைய இங்கே பல்லாவரத்தில் நம்மளுக்கு ஒரு கல்றை தான் இருக்குது. அந்த கல்றைக்கு உரிய சப்ஸ்கிரிப்ஷனு எல்லாத்தையும் கட்டினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த கல்றையில் அடக்கம் செய்ய முடியும். அப்படி அந்த 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 போதர் இடத்துல போய் அவங்களை எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், என்ன ஏதெல்லாம் கேட்டு, ஐயா அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க, நம்ம இதை பண்ணிடுவோம்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த பாஸ்டர் பாருங்க, இந்த பாஸ்டரு இவ்வளோ பணம் கேட்குறாரு. எவ்வளோ பணம் கேட்குறாரு? அந்த அடக்காராதனை பணம் நான் கேட்குறேன்னு போய் சொல்லிட்டாங்க. நான் யார் இடத்துலையாவது நான் அப்படி பணம் வாங்க வர்ற மனுஷனா? நான் யார் இடத்துலையாவது அப்படி பணத்தை ஏமாற்றி வாங்குகிறவனா? நான் அப்படி ஏமாற்றி வாங்குறவனா இருந்தேனா என் தேவன் என்னை அந்த நொடி பொழுதே என்னை அடிக்கணும். ஹல்லேலூயா. நான் அங்கேயே புழுப்புழுத்து செத்து போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே வரக்கூடாது, வரவும் வராது. ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கல்லெறிகிறது, தேவையில்லாத வார்த்தைகளால் பொய்யை பிணைத்து வைத்து என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசி கல்லெறிகிறது. கல்லெறிந்து தேவனை தூஷணம் படுத்துகிறதான மனுஷர்களா, அவருடைய ஆத்துமா கெட்டு போகும்படியான காரியங்களை செய்து தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கல்லெறியதான மனுஷர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அப்படி காணப்படுவேன் என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார்? மனவேதனை அடைவார். ஏதோ அழுறார், கவலைப்படுறார், மனவேதனை. எருசலேமே, நீ எத்தனை நாள் இப்படியே வாழ்வ? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா? நீ எத்தனை சத்தியம் கேட்டாலும் இப்படியே தான் நான் வாழ்வேன் என்று வாழுகிறதான மனுஷனாக இருப்பையா? தேவன் மனவேதனைப்பட்டு பேசுகிறவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கல்லெறிய வேண்டாம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள் நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லென்று சொல்கிறதான மனுஷர்களாக இருக்க வேண்டும்.
பொய்யான காரியங்களை பிணைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளை சாகடிக்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கெடுக்க, ஆத்துமாவை அழித்து போட நாம் காரணக்காரர்களாய் இருந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. முடிந்த அளவு உங்களால நீங்கள் என்ன நன்மை செய்ய முடியுமோ கர்த்தருக்காய் செய்யுங்கள். நீங்க அந்த மனுஷனுக்காய் செய்வதை மறந்துட்டு நீங்க தேவனுக்காக நீங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த அக்காவை பிடிக்கவே பிடிக்காதுதாம்மா, ஆனால் கர்த்தருக்காக பிடிக்க வையுமா. ஹல்லேலூயா. இந்த அண்ணனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் கர்த்தருக்காக பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள். எருசலேமை பார்த்து, தேவனுடைய ஜனங்களாகிய எருசலேமான மனுஷர்களை பார்த்து என் தேவன் மனவேதனை அடைய மாட்டார். அவர் கவலைப்பட மாட்டார். என் பிள்ளைங்க என்ன போல வாழ்றாங்க, என் பிள்ளைங்க என்னுடைய கிரியைகளெல்லாம் செய்கிறாங்க, என் சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னா கர்த்தர் நாமம் மகிமைப்படும். நீங்கள் உலகத்தோடு உலகமாக நீங்கள் மாம்சத்தை பிரியப்படுத்த, என் சகோதரனை பிரியப்படுத்த, என் சகோதரியை பிரியப்படுத்த, எங்கள் அம்மாவை பிரியப்படுத்த, எங்கள் தாத்தாவை பிரியப்படுத்த, எங்கள் பாட்டியை பிரியப்படுத்த, இப்படி நீங்கள் வாழ்வீங்கன்னா நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ முடியாது. நம்ம கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்க பரிசுத்தமாய் தேவனுக்கென்று வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் அவருடைய சத்தம் கூட காதிலே கேட்கும், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வரும், நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இல்லைனா நீங்க இந்த உலகத்தின் மனுஷர்களைப் போல நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஒரு சிலர் கிறிஸ்து என்றதான வேஷதாரிகளாய் இருந்து கொண்டிருப்பீங்க. கிறிஸ்தவம் என்றதான வேஷம் உங்களுடைய தரித்திருக்கப்பட்டிருக்கும். ஆனால் உள்ளேயோ வெள்ளடிக்கப்பட்ட கலரை போல காணப்படுகிறதான மனுஷர்களாய் காணப்படாதபடி உத்தமர்களாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் நீங்கள் எது செய்தாலும் கர்த்தருக்காய் செய்வீர்கள் என்று சொன்னா என் தேவன் உங்களை குறித்து மனவேதனை அடைய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனவேதனை அடையாமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்களேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஹல்லேலூயா. படிங்கம்மா, திரும்ப படிங்கம்மா. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகரத்தை பார்த்தாரு. எருசலேம் நகரம். யார் எருசலேம் நகரம்? யார் எருசலேம் நகரம்? இஸ்ரவேலர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் தேசம் யாரு? இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வாழுகிற தேசம். இதனுடைய தலைநகரம் பேர் எது? எருசலேம். அப்போ அந்த தலைநகராகிய எருசலேமை பார்த்து தேவன் வேதனைப்படுகிறார். அப்படின்னா அந்த எருசலேமை குறித்து வேதனைப்படுகிறார்னா அதோடைய தலைநகரமே எப்படி இருக்குது அப்படின்னா இதோடைய ஜனங்கள் மற்ற இடங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஹோல் அந்த கண்ட்ரியே என்ன பண்ணியிருக்கோம்? பாழடைந்து தேவனை பிரியப்படுத்தாதபடியான ஜனங்களாய் வாழ்வார்கள். முன்னேறு எப்படி இருக்கோ பின்னேறும் சொல்லுங்களேன், அப்படிதான் இருக்கும். அப்போ தலைநகரமே இப்படி இருக்குது. அப்போ அந்த தலைநகரமாக இந்த எருசலேமை பார்த்து தேவன் வேதனைப்படுகிறார். என்ன பண்றாரு? இருதயம் உடைக்கப்பட்டதாய் அவர் கண்ணீர் சிந்துகிறார். தேவன் இருதயம் உடையப்பட்டவராய் கண்ணீர் சிந்துகிறார். தேவனுக்கு முதலிடம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவனுக்காய் எதை செய்தாலும் செய்ய வேண்டும் என்றதான எண்ணம் இல்லை.
நம் பூமியிலே வாழவும் மனுஷர்களை பிரியப்படுத்தவும் உலகத்தின் ஆசைகளை நிறைந்ததான மனுஷர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் மேலானவைகளை நான் எப்படி தேட முடியும்? மேலானவைகளை தேடுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் பூமிக்குரியவைகளையே நான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், இந்த மாம்சத்தையே பிரியப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னால், நான் என்னால் மேலானவைகளை எப்படி தேட முடியும்? என்னால் தேட முடியாது. என்னால் தேவனுக்கென்று வாழ முடியாது. என்னால் தேவனை துதிக்க முடியாது. என்னால் தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாது. என்னால் தேவனுடைய வசனங்களையும் தியானிக்க முடியாது. இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படக்கூடாது. நான் காணப்படுவேன் என்று சொன்னால் என் இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்துவார். இன்னைக்கு உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிதி பேசிக்கொண்டு உங்களுக்காய் கண்ணீர் சிந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் கூட இருக்கிறது. இந்த கை பாவம் செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுமா? இந்த கைகள் காய் என்ன பண்ணுமா? நான் செய்கிற பாவத்தை பார்த்து வேதனைப்படும். என் சிந்த தேவனுக்கு விரோதமானவைகளை சிந்திக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய முற்கீடத்தினாலே, தேவனுடைய தலை மேலே அடிக்கப்பட்டதான இந்த முற்கீடத்தின் காயங்கள் என்னை பார்க்கும். இந்த முற்கீடத்திலே சூட்டப்பட்டு அடிக்கப்பட்டு அந்த காயங்கள் என்னை நோக்கி பார்க்கும் என்று அழகான ஒரு பாடல் போட்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, நம் தேவனுடைய சிந்தையுடையதான மனுஷர்கள் பாவ சிந்தை நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. பாவம் உங்களை இடத்துல வரும். எப்படி வரும் தெரியுமா? பாவம் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு லாரிக்காரன் போயின்னே இருப்பான், நம்ம மூஞ்சியெல்லாம் மண்ணாயிடும். என்ன ஆகிடும்? மூஞ்சியெல்லாம் மண்ணாயிடும். பார்த்துருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஒரு சில காருக்கு பின்னாடி போவோம், நம்ம நீட்டாக நல்லா ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி பவுடர் கீடெல்லாம் போட்டு க்ரீமெல்லாம் போட்டு பளிச்சுன்னு போயின்னு இருப்பான். புக்குன்னு ஒரு புகை அடிப்பான், மூஞ்செல்லாம் கருணங்கரையேறன் ஆகிடும். நீங்களா செஞ்சீங்க? இல்லை. அந்த மாதிரி நம்மிடத்திலே பாவங்கள் வந்து அமரும். தூசிகளை போல பாவங்கள் வந்து அமரும். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, ஜீவ தண்ணீர் ஆகிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம சுத்தம் செய்து கொள்வோம்னா என்னிலே பாவம் இருக்காது, என்னிலே பாவம் ஒட்டி கொள்ள முடியாது. ஏன்னா நான் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நடப்பட்டவன். நான் கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நான் நடத்தப்படுகிறவன். என்னை கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறவர் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அப்படி நான் தேவனுக்குள்ள நடக்கிறவனா, நான் காணப்படுவனா, என் தேவன் என்ன பண்ண மாட்டாரு? உங்களைனால என்னால அவர் கண்ணீர் சிந்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனாக இயேசு கிறிஸ்துவை கண்ணீர் சிந்த விடலாமா? நான் ஒவ்வொரு வேளையும் நான் தேவனுக்கு விரோதமான கிரியை செய்யும் பொழுதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் கண்ணீர் சிந்துகிறவராயிருப்பார். ஒவ்வொரு முறையும் நான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொன்னா என் கர்த்தர் எனக்காக கண்ணீர் சிந்துகிறவராயிருப்பார். பிள்ளையே, இரண்டாவது வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை கண்ணீர் சிந்து விட்டுவிட கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எது செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க, மனுஷனுக்கென்று செய்யாதீங்க. அப்போ கர்த்தர் நாமம் உங்களிலே மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கண்ணீர் சிந்து விட்டுடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளும். 19, அது லூக்கா 19:28 வசனத்தில் வாசிங்கம்மா. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபத்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள்.
அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷர் அதட்டும் என்றார்கள். அவர்கள் இங்கே தேவனாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வராரு. இந்த ஜனங்களெல்லாம் எதிர்கொண்டு போய் எக்காலங்களை ஊதிக்கொண்டு குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவருடைய வஸ்திரங்களை தெருவெல்லாம் விரிச்சு இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது காரியம், எக்கால சத்தம் தோடு தேவன் எங்க வருகிறார்? எருசலேமைக்குள்ளாய் வருகிறார். எருசலேமைக்குள்ளாய் வருகிறவராய் இருக்கிறார். தேவனாக இயேசு கிறிஸ்துவானவர் எக்கால சத்தத்தோடு மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவரிடத்திலே கடந்து போய் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து குருத்தோலைகளை பிடித்து உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜா வாழ்க என்று கத்தினாங்க, ஓசனா என்று கத்தினாங்க, எங்களை ரட்சியும் என்று கத்தினாங்க, எங்களை விடுவியும் கத்தினாங்க, எங்களை காப்பாற்றும் என்று கத்தினாங்க. இன்னைக்கு நாமும் கூட இந்த தேவனாக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நாள் நெருங்கிவிட்டது. அவருடைய வருகை நாளில் கர்த்தராகிய தேவன் வரப்போகிறார். அப்பொழுது நாமும் கூட உன்னதத்திலே வாசமாயிருக்கிற தேவனை நோக்கி கடந்து போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம கடந்து போகிறோம்? என் தேவன் உங்கள் நிமித்தம் வேதனைப்படக்கூடாது, என் தேவன் உங்கள் நிமித்தம் கண்ணீர் சிந்தக்கூடாது, என் தேவன் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறவராய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் அவரை எதிர்நோக்கி கடந்து போவதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் நம்மளிலே உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அவரை எதிர்கொண்டு போவதற்கு, அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். என்ன ஆயத்தம்? என் தேவனுடைய வசனங்களின்படியாய் வாழ்ந்து அவருக்கென்று உத்தமர்களாய் நீதிமான்களாய் நாம் கடப்போம் என்று சொன்னால், வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த எக்கால சத்தம் உங்களோட காதுகளிலே தொனிக்கும். அப்பொழுது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்கம்மா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு. 2000 வருஷங்களுக்கு முன்பாகி நடந்தது அந்த குருத்தோலை ஞாயிறு நினைவு கூறும்படியாய் நாமும் கூட பவனியாய் வந்தோம். நம்ம கர்த்தராகிய தேவன் முன் சென்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிச்சிங்க? அதுக்குதான் உங்களை 7 மணிக்கு வந்துடுங்கன்னு சொன்னது. ஏசப்பா வரப்போறாரு, நீங்கள் 7 மணிக்கு வாங்கன்னு சொன்னது அதுக்கு தான். நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, ஆனாலும்
தேவன் உங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா, மன்னிப்பார். சிவப்பிள்ளையே, இதோ நாள் வரப்போகுது. அந்த நாளில் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கர்த்தரால் கைவிடப்படுவீங்க. லேட்டாக வர்றவங்களுக்கெல்லாம் அவர் ஒன்று வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? லேட்டாக வர்றவங்களுக்கு அவரோட வருகையில் லேட்டாக போய் ஏற்றுக்கொள்ளப்படாதவங்க, லேட்டானவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் வச்சிருக்கிறார். என்ன இடம் தெரியுமா? இரத்த சாட்சியாய் மரித்து கிறிஸ்துவிடத்திலே போகக்கூடிய ஒரு வழி. அது ஒரு வழி இருக்குது, வச்சிருக்கிறார். ஒரு வழி இல்லாத இடமே இல்லை அவருக்கு. அவர் எல்லா இடத்துக்கும் ஒரு இடம் வச்சிருக்கிறார். அவர் அடைக்கலம் பட்டணம். அவர் எந்த மனுஷனையும் அவன் கெட்டு போகக்கூடாது என்பது நினைக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யாரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய ஆசை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது. ஆகையினால தான் தேவன் சுவிசேஷத்தை உலகம் எங்களும் அறிவிக்கிறார். அவருடைய ஜனங்களை மரணத்துக்கு கூட ஒப்பு கொடுத்து, அப்பா நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ அவனுக்கு சாட்சியாக இருந்து நீ செத்து போப்பா, என் தேவ நாமம் உண்மையிலும் உன் மூலமாய் மகிமைப்படட்டும், உங்கள் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படட்டும் என்று சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இரத்த சாட்சியாய் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு இரத்த சாட்சியாய் கொடுத்து கொண்டு வருகிறார். என் தேவனுடைய வருகை வரும். அவருடைய கால சத்தம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து கிடக்கிற குழிக்குள்ளே இருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகள் காதுகளிலே கூட கேட்டு அவர்கள் மறுரூபப்பட்டு கடந்து போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற கர்த்தரை வாஞ்சித்து கொண்டு கர்த்தருக்காய் நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி ஏங்கி கொண்டிருக்கிறவர்களும் அவர்கள் மறுரூபப்பட்டு பரலோகத்துக்கு நேராய் கடந்து வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஏறி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தில் ஏறி போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளையே, நீ ஏறி போகிறக்குரியதான சூழ்நிலைமை உங்களுக்குள்ளே உண்டா? இந்த சூழ்நிலைமை ஏறி போகும்படியான சூழ்நிலைமை உயிரோடு இருக்கிற நம்ம மத்தியிலே இருக்கிறதா? நான் அதற்காய் ஆயத்தம் உள்ளவனாய் நான் காணப்படுகிறேனா? ஓசனா ஓசனா, உன்னதத்திலிருந்து வருகிற கிறிஸ்துவாகிய தேவனே உமக்கு ஓசனா என்று சொல்லி தேவனிடத்திலே போக ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? அன்னைக்கு கிறிஸ்து வரும் பொழுது ஒருவரும் ஏறக்கூடாத அந்த ஆட்டுக்குட்டி மேலே ஏறி வருகிறார் எருசலேமை நோக்கி. அவர்கள் கடந்து போகிறாங்க, கர்த்தரிடத்தில் கடந்து போகிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோட வருகை வரப்போகிறது. அவரோட வருகையில் கடந்து போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கடந்து போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை இடத்திலே கேட்கிறார். இல்லை, கர்த்தரை இன்னைக்கும் வேதனைப்படுத்தி கொண்டு, இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் கண்ணீர் சிந்து கொண்டு உங்கள் நிமித்தம் இருக்கிறவர்களாய் காணப்படும்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களிடத்தில் கேட்குற ஒரே ஒரு காரியம், தேவச்சனமே, உங்களுக்காக அல்ல தேவனுக்காய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட குடும்பத்தில் உங்களை மதிக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காய் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்க. இயேசுவுக்காய் இன்னும் கொஞ்ச நாள் இயேசுவுக்காக 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 என்று உத்தம வாழ்க்கை கடைபிடித்து கொண்டு வாழுங்க. நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அவரோட வருகை நாளில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கால சத்தம் வானத்தில் துணிக்கும். அந்த நாளிலே உயிரோடு இருக்கிற நாமும் கூட மறுரூபப்பட்டு கடந்து போக வேண்டும். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் மறுரூபப்படலைன்னு சொன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறுரூபப்படாம நான் அப்படியே இருக்கிறவனமாய், மாம்சத்துக்குள்ளான மனுஷனாய், உலகத்துக்கான மனுஷனாய் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன்னு சொன்னா, அவருடைய எக்கால சத்தம் என் காதுகளிலே தொனிக்காது. என்ன எக்கால சத்தம்? என் தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலிருந்து கூட காதுகளில் எக்கால சத்தத்தை போல தொனித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. இந்த ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், என் தேவனுடைய ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனால்
நான் வாழுகிற வாழ்க்கையை போலயே நான் உலகத்தை ஆசை வைத்து கொண்டு உலகத்திலே உள்ளவைகள் எல்லாவற்றையும் நேசித்து கொண்டு நான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு நான் மாற்றமில்லாத மனுஷனாக இருந்தேனா நான் மாறாதவனாக இருப்பேன். இங்கே எனக்கு ஒரு மாற்றம் அல்ல, இங்கே என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, அப்புறம் எப்படி மறுரூபப்பட முடியும்? இங்கேயே உங்களோட வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகலன்னு சொன்னா, மறுரூபப்பட வேண்டிய அந்த நாளிலே எக்கால சத்தம் உங்களோட காதுகளிலே எப்படி தொனிக்கும்? இப்பொழுது தொனித்து கொண்டிருக்கிறது. உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 1000 காரணங்கள் ஊழியக்காரன்கிட்ட சொல்லலாம், தேவனிடத்தில் சொல்ல முடியாது, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. என் தேவன் அறியாத ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நடப்பதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கான மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தேவ பிள்ளைங்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காய் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல வரப்போகிறார். அல்லேலூயா. இங்கே நம்ம மறுரூபப்படணும். மறுரூபப்படலைன்னா, இந்த மறுரூபப்படாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா காதை கொடுத்து கேளுங்க. மறுரூபப்படாதவங்க காதை கொடுத்து கேளுங்க. இங்கே மறுரூபப்படாதவங்க கர்த்தருடைய நாளில் கைவிடப்படுவீங்க. அவருடைய நாளில் கைவிடப்படுவீங்கன்னா இரத்த சாட்சி தான் ஒரே வழி. நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிச்சா, நீங்கள் தேவனுக்காய் மரித்தா, இரத்த சாட்சியாய் உங்களோட கொடூர மரணத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே கர்த்தராகிய தேவனிடத்திலே போக முடியும். ஆனால் அது தேவன் உங்களுக்கு அதை அனுபவிக்க அவருக்கு பிரியமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்று தேவன் பிரியப்படுத்தலை. அதுக்காக தான் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைக்கு சின்ன ஒரு ஊசி போட்டால் கூட தாங்க மாட்டான், அவன் வலிக்குது ஆன்னு கத்துவான், அவர் மாத்திரை கூட சாப்பிட மாட்டான். இப்படி தான் கர்த்தர் உங்களையும் பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன பாவம் பண்ணினாலும், நீங்கள் என்ன தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும், நீங்கள் எத்தனை முறையும் தேவனோட ஆலயத்துக்கு நீங்கள் லேட்டாக வந்தாலும் அவர் உங்கள் மேலே பிரியமாய் இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களை கைவிடுவதற்கு அவருக்கு பிரியமில்லை, உங்களை கைவிட்டு போவதற்கு அவருக்கு பிரியமில்லை. உங்களோட வாசம் பண்ண வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களோட வாழணும்னு ஏசப்பா விரும்புகிறாரு. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே நீங்கள் கைவிடப்பட்டு மறுரூபப்படாதவர்களாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கும் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் மாம்சத்தில் வாழுகிறேன், இந்த மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும் அப்பா. இந்த மாம்சத்தை வெறுப்பதற்கு நீங்கள் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாமா? அப்படி உங்களோட இருதயத்தில் கை வச்சு கேளுங்களேன். ஏசப்பா, இந்த மாம்சத்தையும் இந்த உலகத்தையும் வெறுத்து உம்மை நேசிப்பதற்கான இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளையாய் வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாப்பா, கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனீர் அப்படியான கிருபைகளை தந்து இருவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. எல்லாவற்றையும் பார்க்கிற சபையாகிய இஸ்ரவேலராகிய எருசலேமாகிய உங்களை கண்டு தேவன் இன்றைக்கும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் உண்டாக வேண்டாம். நம்மளை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த அப்படியே எல்லாருடைய கரங்களும் தூக்கி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நான் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன், உங்களுக்காக செபிக்கப்படுகிறேன். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய நாமம் உங்களிலே மகிமைப்படும்படியாய், என் தேவனுடைய சத்தம் உங்களுடைய இருதயத்திலே தொடும்படியாய், என் தேவனுடைய வல்லமையின் கரம் உங்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய கரம் உங்களை தொடுவதாக. அப்பா, உங்களுக்கு ஒரு மறுரூபத்தை தாங்க ஆண்டவரே. உலகத்தை வெறுத்து தேவனை நேசிக்கிற இருதயம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இந்த மாம்சத்தை வெறுத்து கர்த்தருக்கென்று வாழ இவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை என் தேவனீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓசனா என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம்.
எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ஹோசனா, ப்ளீஸ் சேவ் அஸ் ஃபாதர். எங்களை விடுதலை செய்யுங்கப்பா. இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் ஆசைகளிலிருந்து, இந்த மாம்சத்திலிருந்து, இந்த மாம்ச ஆசைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. ஹோசனா என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். என் தேவன், எங்களை இரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான பரிசுத்த ஜீவியம் எங்களுக்கு இந்த பூமியிலே தந்தருளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மாம்சத்திலே வாழுகிற நாங்கள் மறுரூபப்படும்படி என் தேவனீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் கரங்களை தூக்கி ஒப்பு கொடுத்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, அனைவரையும் என் தேவனீர் மறுரூபப்படுவதற்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் அவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் தாங்கி நடந்தட்டும். கர்த்தர் நீர்வளை ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மறுரூபப்படுத்தி அவர் கரம் பிடித்து அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.